உனக்கு வருகிற உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த உயர்வு கர்த்தரால் வருகிற உயர்வு. கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. யோபு 42:2. அன்புக்குரியவர்களே, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, தானியேல் இவர்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஏற்ற காலத்தில் இவர்களுக்குரிய உயர்வு தானாக வந்தது. இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை சகித்து நஷ்டங்களை பொறுத்து கொண்டு தங்களுக்கு விரோதமாய் சதிகளை செய்த மனுஷர்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடாமல் கர்த்தரோடு உள்ள உறவில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருந்தார்கள். ஏற்ற காலத்தில் அவர்களுக்குரிய உயர்வு அவர்களை தேடி வந்தது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர்வு ஒருவேளை உங்கள் எண்ணத்துக்கும் நீங்கள் நினைக்கும் காலத்துக்கும் தாமதிக்கலாம். ஆனால் தேவன் முன்குறித்த காலத்துக்கு தாமதிக்காது. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2:3. நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அந்த உயர்வு அல்லது காரியம் வாய்க்கவில்லை என்று கவலைப்பட்டு சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தரால் உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களை வந்து சேரும். தாமதிக்கலாம், ஆனால் தரிசனம் பொய் சொல்லாது. அது நிச்சயம் வரும். காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. யாக்கோபு 1:4. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.